ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நியூ மன்வா தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிருக்கான், என்னது சாய்ஸா? நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிருக்கான், ஹே ஓல்டு மேன், நீ சீரியஸா உன்னோட மைண்டை எதுவும் லூஸ் பண்ணிட்டியா? என்ன சொல்கிற? என்னைய என்னோடய ஹவுஸு, பெட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட அந்த டெசர்ட்டில் வரணும்னு சொல்றியா? அங்கிட்டு அந்த போர்ட்டல் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. அவர் சொல்கிறாரு, ஆமாம், எக்ஸாக்டாக நான் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ திங்க் பண்ணிக்கிருக்கான், நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே தெரியுது நீங்கள் எதுக்காக சொல்கிறீங்கன்னு. இருந்தாலும் நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த சாய்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் என்னோடய பர்சனாலிட்டியை நான் மாற்றியே ஆகணும். அது மட்டும் இல்லை, என்னோடய ரிவெஞ்ச் அதையும் எடுக்க நான் இந்த அளவுக்கு வீக்காக இருக்கவே கூடாது. நான் இன்னும் என்னோடய ரிவெஞ்சை எடுக்கவே இல்லை. ஏ ஓல்டு மேன், கண்டிப்பாக உன் கூட வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, உன்ன மாதிரியான ஒரு ஓவர்வெல்மிங்கான பர்சன் நீ என்னை ட்ரெயின் பண்ணா கண்டிப்பாக நான் இன்னும் ஸ்ட்ராங்காகத்தான் செய்வேன். அது மட்டும் இல்லை, இந்த ஃப்யூச்சரில் நான் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரணும். உன்னால் முடியுமா? அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஆனால் ஒரு விஷயம் இருக்க தம்பி, ஆனால் நீ சாக அதிக வாய்ப்பு இருக்குது, பரவாயில்லையா? ஹீரோ அவனோட பவர் ரிலீஸ் பண்ணிட்டே சொல்கிறான், கண்டிப்பாக உங்களை ஃபாலோ பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஏன்னா நான் ஸ்ட்ராங்காக மாறணும், மாறியே ஆகணும். அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இந்த மாதிரியான ஸ்பிரிட்டானால தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். பட் ஒரு நாள் நீ கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவாடா, ஏன் என்னை சூஸ் பண்ணேன்னு. ஃபாலோ பண்ணு இடியட்னு அவர் வாட்டில் போயிட்டுருக்காரு. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. ஹீரோ சொல்லிக்கிருக்கான், இன்னும் நீங்கள் என்ன இடியட்னு தான் கூப்பிட்டுக்கிறீங்களா? அதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்கன்னு. இங்கிட்டு டெசர்ட்டில் இன்னும் நடந்து போயிட்டே இருக்கானுங்க. இங்கே ஹீரோக்கு ஒன்றும் முடியலை. ஏய் கொஞ்சம் வெயிட் பண்ணியா, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, ஸ்லோவாக போகணுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஏய் ஓல்டு மேன், கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி 6 ஹவராக இங்கே நடந்துக்கிட்டே இருக்கோம், உனக்கு தெரியுதா தெரிலையா? கொஞ்சமாவது பிரேக் விடு. அவர் அதை கூட காதில் வாங்கலை. இங்கிட்டு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான், டேய் என்னடா பண்ணி தொலைச்ச, தேவையில்லாமல் இவனை ஏன்டா ஃபாலோ பண்ணுறான் அக்செப்ட் பண்ணேன்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். எப்படி நீ ஏன் இந்த மைண்ட் செட்டுக்கு வந்தேன்னு இன்னும் கத்திக்கிட்டே இருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறான், இப்போ ஹாட்டாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு 40 டிகிரி இல்லை 50 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த கேடுகட்ட மணல் வேற என்னை நடக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக்குது. இப்படியே இந்த ரேட்டில் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கவேன், எனக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக்கு இல்லை டீஹைட்ரேஷன் ஆகி கண்டிப்பாக நான் சாக அதிக வாய்ப்பு இருக்குது. ஏய் கிளவா, நீ என்னையா பண்ண நினச்சிக்கிட்டு இருக்க? அப்போ அவர் சொல்கிறாரு, நீ கம்ப்ளீட்டாக ஒரு இடியட்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கடா. உன்னோட 1% பவர் அதை கூட உன்னால் யூஸ் பண்ண முடியலையா? ஹீரோ கேட்குறான், நீ என்ன மீன் பண்ணிக்கிருக்க? என்ன மீன் பண்ணுறனா? உன்கிட்ட இருக்கிறது இந்த மணலை கட்டுப்படுத்துகிற பவர்டா, அது கூட தெரியாதா? அதை வச்சுக்கிட்டு இந்த மணலில் நடக்கிறது உனக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குன்னு சொன்னீன்னா என்ன பைத்தியக்காரத்தனமாக தெரியலையா? ஹீரோ சொல்லிக்கிருக்கான், இங்கே சொல்கிறதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், பட் செய்கிறதானே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் அவேக்கன் ஆகியே கொஞ்ச நேரம் தான் ஆகுது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன என்ன சொல்லிக்கிருக்கேன்னு அவர் கேட்குறாரு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட எஃப்ராங் தான் இருப்பேன். அது மட்டும் இல்லை, நான் உங்களை மாதிரி ஒரு ஹை லெவல் அவேக்கனான ஆளே கிடையாது. அதை கேட்டோன்னே அவருக்கு சரியான கடுப்பு. டேய் முதல்ல நிறுத்துறா இது மாதிரி பேசுகிறத, நான்சென்ஸ் மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. இங்கே அவேக்கனான ஒரு ஆள் எஃப்ராங்காக இருக்கணும் இல்லை எஸ்ராங்காக இருக்கணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீ என்ன நினச்சிக்கிட்டு தர்ற? பீப்புள்ஸ் எல்லாம் பிறந்தோடனே எஸ்ராங்க பிறந்திருப்போம்னு நினச்சியா? அப்படி எவன் ஒருத்தன் பிறந்திருக்கானோ அவனை பிளஸ்டான பர்சன் தான்டா சொல்லுவாங்க. ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். இவர் டென்ஷனில் கத்திக்கிருக்காரு. உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், நீயுமே ஒரு பிளஸ்டான ஒரு ஆள் தான்டா. நீ இப்படி கிவ் அப் பண்ணுறதை விட்டுட்டு ஒழுங்காக ட்ரை பண்ணு. ஹீரோ அப்படியே திங்க் பண்ணிக்கிருக்கான், என்னது நானுமே ஒரு பிளஸ்டான ஒரு ஆளா? சரி ஓகே, இப்படி நான் செல்ஸ் மாதிரி புலம்பாத. முதல்ல உன்னோட எபிலிட்டியை எப்படி கட்டுப்படுத்துன்னு கற்றுக்க. உனக்கு தெரியுமா, யாருக்கிட்ட ஒரு ஆள்கிட்ட ஹெல்த்தியான பாடி இருக்கோ அதெல்லாம் ஒரு பாயிண்ட்டே கிடையாது. அவங்கக்கிட்ட பிரெயின் கரெக்டாக இருக்கணும்,
அது உங்ககிட்ட சுத்தமாக இல்லடா ஐடியட்னு ஹீரோவை திட்டிக்கிருக்காரு. ஹீரோவோட ஷோல்டர் மேலே கை வச்சு வராரு. உன்னோட எபிலிட்டி அதை நல்லா தெரிஞ்சுக்க. உன்னால் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாத வரைக்கும் உன்னால் க்ரோ ஆகவே முடியாது. உன்னோட சக்தியை எப்படி யூஸ் பண்ணணும்னு நீயாவே தெரிஞ்சுக்க. அடுத்த ஆள் சொல்லி கொடுக்கணுன்னு எப்போயும் வெயிட் பண்ணாத. அதை கேட்டோன்னே ஹீரோ, ஓல்டு மேன், எனக்கு நீங்கள் என்ன சொல்லுறீங்க நல்லாவே புரியுது. என்ன புரிஞ்ச ஐடியட்டுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. நீ மட்டும் அதை எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கலை, கண்டிப்பாக செத்துருவேன். அதனால் கண்டுபிடித்தாடா ஆகணும். ஹீரோஸை கத்திக்கிட்டு இருக்கான். சரியா என்னை விடு விடு, எனக்கு ஆல்ரெடி என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருச்சுன்னு. ஹீரோ அப்படியே மணலில் நடந்து அவனை பவுடர் ரிலீஸ் பண்ணுறான். அவனை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. என்னால் சுற்றி உள்ள 5 மீட்டர் ரேடியஸில் உள்ள எல்லா மணலையும் கட்டுப்படுத்த முடியுது. பட் என்ன டிசப்பாயிண்டாக இருக்குன்னா, அதை என்னால் கண்டினியூஸாக பண்ண முடியல. அது மட்டும் இல்லை, என் கணுக்கால் பதிகிற அளவுக்கு மண் அந்த அளவுக்கு என்கிட்ட அமுக்கிட்டு இருக்கு. அதனால என்னோடய ஸ்டெமினாவுமே ரொம்ப கன்சியூம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை இந்த சாண்டை கம்ப்ரஸ் பண்ணி ரொம்ப கெட்டியாக்குனா என்னால் இந்த மணலில் ஈஸியாகவே நடக்க முடியும். அவன் கத்திக்கிட்டே வந்துக்கிருக்கான். ஏ ஓல்டு மேன், இங்கே பாரு, என்னால் இப்போ ஈஸியாகவே நடக்க முடியுதுன்னு. பட் என்ன ஒரு விஷயம்னா, மான கன்சம்ஷன் இதுக்கு ரொம்பவே தேவைப்படுது. இதை நான் ஒரு லாங் டர்மாக யூஸ் பண்ணவே முடியாது. அப்படி யூஸ் பண்ணால் இது ஒரு யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். மேபி என்னோடய மானாவை எல்லாத்தையும் 2 கால்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக சர்க்குலேட் பண்ணால் என்னால் டெஃபினட்டாக ஈஸியாகவே நடக்க முடியும் இந்த மணலில். இவர் அவனை பற்றி கவலைப்பட்டு போகிறாரு. இவனை என்ன சொல்லியும் திருத்த முடியாது. அவன் கத்திக்கிட்டே வந்துக்கிருக்கான். நான் கண்டிப்பாக என்னோடய எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிட்டே அவன் இதே ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிவ் அப் பண்ணாமல் பண்ணிக்கிட்டே வந்துக்கிருக்கான். அவர் சொல்லிக்கிருக்காரு, இவன் கிட்டத்தட்ட எங்கேஜில் தான் இருக்கான். இவனோட ரேங்க் எஃப் ரேங்க் தான் இருக்கும். பட் இவனுக்குள்ளே இருக்க பவர் அண்ட் மான கண்ட்ரோல் ஆல்ரெடி ஈலேருந்து டி லெவல் இருக்கும். அது ஏன் இவனுக்கு தெரியலேன்னு தெரில. இந்த கிட் டெஃபினட்டா இவன் எப்படி ஆவான்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு அவர் யோசிச்சுக்கிட்டே போகிறாரு ஹீரோவை பற்றி. இங்கிட்டு இவன் கீழே விழுந்ததில் வாய்க்குள்ளெல்லாம் மண்ணு போயிடுச்சு. துப்பிக்கிட்டு இது ஒரு வழியாக ஒர்க் ஆயிடுச்சு. ஏ ஓல்டு மேன், இங்கே பார்த்தீங்களா, என்னால் இந்த மணலை கண்ட்ரோல் பண்ணி என்னோடய ஃபீட் இந்த மணலுக்குள்ளே பதியாமல் என்னால் நடக்க முடியுதுன்னு கத்திட்டு வந்துருக்கான். ஏ ஓல்டு மேன், ஒன்னாலனா இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு காட்டக்கூடாத விரலை காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னால் இப்படி கம்ஃபர்டபுளாக நடக்க முடியும், உன்னால் பண்ண முடியாதுல்ல. அதை கேட்டால் சும்மா இருப்பாரா? போட்டார் தலையில் ஒரு போடு. எரிச்சல் எத்துற மாதிரி என்கிட்ட எந்த வேலையும் வச்சுக்காத தம்பி. போட்ட போடல ஹீரோட தலையில் பலாப்பழமே பழுத்துருச்சு. உன்னோட அன்னெசரியான எனர்ஜி எதையுமே வேஸ்ட் பண்ணாத. வேஸ்ட் பண்ணினா அப்பையும் செத்துருவேன். அதனால கான்சன்ட்ரேட்டடாக இரு. அப்போ ஹீரோ சொல்லிக்கிருக்கான், அதை நீ அடிக்காமே சொல்லியிருக்கலாமையா, ஏன் அப்படி பண்ண? உன்கிட்ட அடி வாங்கினதில் நான் செத்துருவோம் போலன்னு ஹீரோ அப்படியே கிடக்கான். ஹீரோ வாங்கின அடியில் அப்படியே அந்த டெசர்ட்டில் படுத்தபடியே இருக்கான். ஆமாம், நான் எங்கே இருக்கேன் இப்போ? தம்பி, நீ இப்படியே முட்டாள் மாதிரி படுத்திருந்தேன்னு வச்சுக்கமே, உன்னால் என் டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. எனக்கு செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்குது சொல்லிவிட்டு அவர் அந்த மீட்டை சாப்பிட்டுக்கு இருக்காரு. இங்கிட்டு ஹீரோ கொட்டை அவனை தூக்கி போடுறாரு. சரி, ஓகே, நீங்கள் எல்லாம் அசால்ட்டாக தான் சொல்லுவீங்க. என் எல்லா பாடியும் ஃபுல்லாக இன்ஜுரியும் ஊண்டு மட்டும்தான் இருக்குது. என்னால் எந்திரிச்சு உட்கார கூட முடியாது. அந்த மீட்டை பார்த்து ஹீரோ அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிருக்கான். முதல்ல சாப்பிட்டுக்கிட்டே நான் சொல்கிறத கவனி. இந்த ஸ்டோரி நான் எங்கேஜில் இருக்கும்போது ஆரம்பித்தது. முன்னாடி காலத்துலலாம் வீக்கான பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, ஒர்ஸ்டான பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, அவனுங்களாலையும் சர்வே ஆக முடியாமனா இல்லை. அப்போ வீக்கான பீப்புள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு ஹானரபுளாக இருந்துச்சு. உன்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா? ஹீரோ படுத்துக்கிட்டே அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த வேர்ல்டு இப்போ கம்ப்ளீட்டாக அது சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொருத்தையும் பார்க்கக்கூடிய விஷன் இந்த வேர்ல்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் என்னால் தான் இந்த வேர்ல்டில் நடக்கிற எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்னால் அதுக்கேற்ற மாதிரி வாழவும் முடியலை. நீ இப்போ சாகருக்கு மட்டும் ரெடியாக இருந்தீன்னு வச்சுக்கவே, இப்போ கம்ஃபர்டபுளாக படுத்திருக்கியே, அதே மாதிரி இருந்துக்க. நீ எப்போ உன்னோட சொந்த காலால் நடக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் சர்வே ஆகவே முடியும். அதை கேட்டோன்னே ஹீரோ எந்திரிச்சு உட்காந்துட்டான். ஓகே, நான் எந்திரிச்சு உட்காந்துட்டேன். இருந்தாலும் இது அப்போ ஹீரோ திங்க் பண்ணி பார்க்குறான். நான் எதிர்பார்த்த மாதிரி இவர் எத்தனை நாள் வாழ்ந்தாருன்னு தெரில. எவ்வளோ இயர்ஸ், எவ்வளோ மெமரிஸை இவர் குவிச்சு வச்சுருக்கான்னு தெரில. இவர்
இந்த ஜெர்க்கி மீட்டை சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த டெசர்ட்டில் வாட்டருக்கு இவர் என்ன தான் பண்ணுறாரு? நான் இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டும் ஆகணும். ஹீரோ திங்க் பண்ணுறான், எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபிஷ்ஷோட மீட் இவர் கொடுக்குறதுக்கு பல்லா இந்த ஃபிஷ்ஷை எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இது வரைக்கும் ஃபிஷ்ஷை என் கண்ணில் பார்த்ததே கிடையாது தெரியுமா? அப்போ ஹீரோ கேட்டிருக்கான், சரி ஓகே எனக்கு இன்னொரு பீஸை கொடுங்கன்னு. அவர் டேய் வாயை மூடுறான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு ஹீரோ தும்மிக்கிட்டு இருக்கான். நான் எப்படி மறந்தேன், இந்த டெசர்ட்டில் நைட் ஆனால் அவ்வளோ கோல்டாக இருக்கும் எப்படி? ஆனால் இதே இந்த சைடு பார்த்தா என்னால் நைட்டு நிம்மதியாக தூங்கக்கூட முடியல தெரியுமா? ஏன்னா இந்த ஓல்டு மேன் அந்த ஸ்வாடுக்கிட்ட பொழுதோடு பேசிக்கிட்டே தான் இருந்தார். என்னால் எப்படி தூங்க முடியும்? இந்த பையன் ரொம்ப டேஞ்சர் காய்தான்ப்பா. இங்கிட்டு பார்த்தா அவர் நைட்டு பேஞ்ச பனியில் ட்ரெஸ்ஸு ஊறி போனதை வச்சு தண்ணியெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ பார்க்குறான், இவர் நைட்டு பேஞ்ச பனினால் தண்ணியெல்லாம் சேர்த்து குடிச்சிருக்காரா? இதை ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்லவே இல்லை? இப்படி சொல்லியிருந்தா நானும் இந்நேரம் பண்ணியிருப்பேன்ல. சொல்லிவிட்டு ஹீரோ அவன் ட்ரெஸ்ஸில் எதுவும் பனி இருக்கான்னு தேடி பார்க்குறான். என்னடா அது ஒன்றத்தையும் ஈரத்தை காணா. இப்படி தெரிஞ்சிருந்தா நானும் என் ட்ரெஸ் எல்லாம் ஊற வச்சுருப்பேன். சே, இப்படி மணலில் புரண்டு எல்லா இதுவும் போச்சு. இருந்தாலும் இந்த இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க அவனை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிருக்கான். டெஃபினட்டாக இது எல்லாத்தையும் குடிச்சாவது நான் சர்வே ஆகித்தான் ஆகணும். அப்போ அவர் சொல்கிறாரு, டேய் மடையா என்ன பண்ணிக்கிருக்க? அதுக்கு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான், நான் மடையன் கிடையாது, நான் அறிவாளி. சரிப்பா முட்டாளே, நீ இப்போ என்ன ஃபீல் பண்ணிக்கிருக்க? என்ன ஃபீல் பண்ணுறனா? அப்போ தான் ஹீரோ சென்ஸ் பண்ணி பார்க்குறான், எனக்கு ஏதோ வைப்ரேஷன் வருது. அதுவும் கொஞ்சம் இல்லை, நிறையவே வந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக. சுற்று போட்டானுங்க பாத்தியா? இதுதான் அந்த கிரேட் ஹார்ன் ஹைனாஸ். இது யூஸ்வலாக நைட் டைமில் மட்டும்தான் வரும். நம்மளை சாப்பிட்றதுக்காக இப்படி விடிய காலையிலே வந்திருக்கப்பா. டேய் முட்டாள், இப்போ உன்னால் ஓனாவே சர்வே ஆக முடியுமா? இல்லை மறுபடியும் என்கிட்ட தான் ஹெல்ப் வைக்கலாம்னு இருக்கியா? இங்கிட்டு இவனுங்க 2 பேரையும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கு அதுகளுக்கெல்லாம். அப்படி பார்த்துக்கு இருக்கும்போதே ஹீரோ போட்டான் ஒரு இதை ஹைனாஸை. ஹெல்ப்பா? யாருக்குப்பா வேணும் ஓ ஹெல்ப்பு? இன்றைக்கி நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் ஓனாகவே சர்வே ஆக போகிறேன்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கான். இங்கிட்டு மொத்தமாக அட்டாக் பண்ண பாஞ்சிக்கிட்டு இருக்கு 2 பேர் மேலே. இங்கிட்டு ஹீரோ ஒன்று ஒன்றா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான் சாண்ட் பிளாஸ்டரை வச்சு. அது எல்லாம் பட்டோன்னு துண்டு துண்டாக போயிட்டுருக்கு. ஹீரோ விடலையே, சும்மா மணலை வச்சு ஷார்ப்பான எட்ஜு மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிக்கிருக்கான். இந்த பாஸ்டர்ஸ் இன்னும் எவ்வளோ தான் இருக்குன்னு தெரில, வந்துக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் நான் கொடூரமாக சாகிறத விட என்கிட்ட இருக்க மானம் எல்லாம் தீந்து இப்படியே செத்துருவேன் போல். எனக்கு பிளான் வேணும். இல்லை, எனக்கு ஒரு பிளான் கண்டிப்பாக வேணும். இப்போ பவர் கம்மியாக இருக்குது கூட இருக்குங்கிறது மேட்ரே கிடையாது. எனக்கு என்னோடய மானாவை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக அட்டாக் பண்ண ஒரு வழி வேணும். ஹீரோ அப்படியே திங்க் பண்ணி அவன் பவரை கேதர் பண்ணிக்கிருக்கான். இல்லை, என்னோடய மானாவை கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அட்டாக்கை நான் ரெடி பண்ணி ஆகணும். அப்படி திங்க் பண்ணி இருக்கும்போதே ஒரு ஐனா வந்து ஹீரோட கையிலே அட்டாக்கை போட்டுருச்சு. ஹீரோ அது முகத்திலே ஒரு போடு. ஏய் யூ பாஸ்டர், நான் திங்க் பண்ணிக்கிருக்கேன்ல, என்ன தைரியம் தான் என்னையே கடிச்சிருப்ப. இங்கிட்டு பார்த்தா ஹீரோட கையில் எல்லாம் ஃபுல்லாக அந்த பைட் பண்ண மார்க் தான் இருக்குது. யூ பாஸ்டர், என்னோட கையில் இப்படி ஹோலை போட்டு விட்டியே. இதை பார்த்தா காற்று கூட உள்ளே போயிட்டு வந்திருக்கும் போல், அப்படிப்பட்ட ஹோலாக இருக்குது. இங்கிட்டு லயனை அட்டாக் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது ஹீரோ சுற்றி. அப்போ ஹீரோ திங்க் பண்ணுறான், கரெக்ட், ஹோல் கரெக்டு தான், நான் இங்கே வர்ற எல்லாத்துலும் மேலேயும் ஓட்டையை போட்டு விட்டுறவன் தான் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவன் பவர் ரிலீஸ் பண்ணுறான். கம்பியில் சுருகி வச்ச மாதிரி பூரா வாயிலையும் சுருகி நிற்கிது. இப்படித்தான் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ டெரராக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அங்கே வந்துக்கிருந்த எல்லாத்தோட தலையும் பீஸ் பீஸாக போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக இதோட தலை எல்லாத்தையும் ஓட்டை போடுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ப்ளோர்டாக வச்சாலும் ஈஸியாக செத்துரும்லன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா வளைச்சி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பேட்டில்ங்கிறது மானா டேரெக்டாக நம்ம லைஃபோட லிங்க் பண்ணப்பட்டிருக்கும். ஒருவேளை நீங்கள் பேனிக் ஆனாலும் சரி, இல்லை தேவையில்லாமல் மானாவை வேஸ்ட் பண்ணாலும் சரி, உங்களோட டெத் ஈஸியாக உங்கள் கையால் தான் நடக்கும் சொல்லிவிட்டு ஹீரோ அசால்ட்டாக வந்த எல்லாத்தையும் சாண்ட் பிளாஸ்டர் வச்சு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். நீங்கள் உங்கள் மானாவை மினிமமாக யூஸ் பண்ணணும், லீத்தலான அட்டாக்கை ஆஃப் பண்ண பாட்டு போட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபைட் போட்டுக்கிட்டே இருக்கான். அங்கே பார்த்தா நம்ம கிராண்ட்பா
அவருமே ஸ்லோவாக தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இதுக்கிட்ட ஃபைட் போடும்போது கூட அவரை பற்றி பார்த்துக்கிருக்கான். இங்கிட்டு பார்த்தா ஒரு ஹைனா நம்ம டியோடனோட கையிலே போய் கடிச்சிருச்சு. ஏய் என்ன பண்ணிக்கிருக்க, எனக்கு ரொம்ப கூசுன்னு சொல்லிட்டு அந்த ஹைனாட்ட சொல்லிட்டு இருக்காரு. அது பார்த்தா அது பல்லு எல்லாத்தையும் அவர் கையிலே இறக்கிருச்சு. அப்போ அவர் ஸ்வாடை எடுத்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, மக்கள் எல்லாம் நாய் மட்டும் அவங்கள கடிச்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதை உயிரோட விட மாட்டாங்க, அதே மாதிரி தான் உங்களையும் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு பைத்தியக்காரனை கிளப்பி விட்டானுங்க. ஹீரோக்கு சரியான ஷாக்கு. டேடை அந்த வேலையை மட்டும் பண்ணிடாதா கிளம்பான்னு கத்திக்கிட்டு இருக்கான். கேட்பானா, இட்ஸ் அ மேசாக்கர். கத்திக்கிட்டு போட்டான் ஒரு போடு. சுற்றி இருந்த எல்லா கைனாசும் காலி. இங்கிட்டு ஹீரோ சைடு அந்த ஷாக்கு அப்படியே வந்துக்கிருக்கு. இவன் ஷீல்டை போட்டு அப்படி தடுத்துக்கு இருக்கான். பைத்தியக்காரன் என்னை எத்தனை டைம் கொல்ல பார்க்குறான். ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். இந்த கிரேசியான ஓல்டு மேன் சீரியஸா இவன் எப்படிப்பட்டான பீப்புள்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அந்த டெசர்ட்லேயே ஒரு ஓட்டையை போட்டு விட்டான். இவன் உண்மையாகவே ஹியூமன் தானா, எப்படி இப்படிப்பட்ட ஸ்கில் இவங்கிட்ட இருக்குது. அப்போ ஹீரோ சொல்கிறான், இனிமேல் நான் கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் தான் மெயின்டைன் பண்ணணும். ஒரு தப்பான மூவ் எடுத்து வச்சா கூட என் உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. இங்கிட்டு பார்த்தா ஒரு ஃபீமேல் லீடரை பிடிச்சி அது மேலே ஏறி நின்றுக்கிருக்காரு டியோடன். ஏய் நீ தானே இங்கே இருக்கிறதுலே ஆல்ஃபா ஃபீமேல் கரெக்டா? ஒரு லீடர் தேடுறதுக்காக எங்களை இப்படின்னா வந்து அட்டாக் பண்ணலாமா? அது அது ஹான்லேருந்து லைட்னிங் அட்டாக் மாதிரி அவரை பார்த்து போட்டுக்கிருக்கு. இவர் பார்க்குறாரு, என்ன ஃபோர்ஸ் ஃபீல்டா? அப்போ நீ பி ரேங்க் இல்லைனா அதுக்கு மேலே இருக்கியா? அது போட்ட அட்டாக் நேராக நம்ம டியோடன் மேலே வந்து விழுகுது. இங்கிட்டு ஹீரோ கத்திட்டு வரான், கிராண்ட்பா அதை பாருங்கன்னு சொல்லிட்டு. அவரை வந்து லைட்னிங் அட்டாக்கை வெறும் கையில் பிடிச்சி நிப்பாட்டி வச்சிருக்காரு. இங்கிட்டு ஹீரோ அப்படியே உறைஞ்சபடி நிற்கிறான். பைத்தியக்காரன் இவனை புரிஞ்சிக்கவே முடியலன்னு. இங்கிட்டு பார்த்தா அவர் சொல்லிக்கிருக்காரு, என்னப்பா நீ பண்ண மசாஜ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என் ஷோல்டரில் இருந்த பெயினும் போயிடுச்சு, அது அப்படியே ஷாக்கில் இருக்குது. சரி ஓகே, நீ மசாஜ் பண்ணதெல்லாம் போதும், இப்போ சாகுன்னு சொல்லிட்டு போட்டான் ஒரு போடு. அவ்வளோதான். இங்கிட்டு ஹீரோ சைடு தக்காளி சட்னி தெரிக்குது. அவன் கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கிழவனை பற்றி கவலைப்பட்டது ஏன் தப்பு தான். முதல்ல என் மெண்டல் ஹெல்த்தெல்லாம் சரியாக இருக்கேன்னா இந்த மான்ஸ்டர் பற்றி நான் யோசிக்கவே கூடாது, இக்னோர் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இங்கிட்டு பார்த்தா அது தோல் எல்லாத்தையும் எடுத்து இவன் ட்ரெஸ் மாதிரி போட்டு வந்துக்கிருக்கான். ஏய் கிராண்ட்பா இங்கே பார்த்தீங்களா என் தலையில் இருக்குது என்னன்னு? ஏய் முட்டாள், அதெல்லாம் எனக்கு தெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருக்க ஹான் ஹைனாஸ்லேருந்து எல்லா ஹானையும் பிடிங்கி எடுத்துக்கிருக்காரு. நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க? உனக்கு தெரியுமா இந்த கிரேட் ஹான் ஹைனாஸ் இதில் இருக்க ஹானெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா இதெல்லாம் ஒரு லைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ்ரா. இதை நம்மளால் ஒரு சூப்பரான வெப்பன் ரிஃபைன் பண்ண முடியும். இதை பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு ஒரு டேகரை தூக்கி போகிறாரு. ஹீரோவும் மணலை வச்சு அந்த டேகரை பிடிக்கிறான். என்னது டேகரா? ஆமாம், உன்னோட ஃபுட்டை இனி நீ ஓனாத்தான் கண்டுபிடிக்கணும். இனிமே யாரும் உனக்கு ஃப்ரீயாலாம் கொடுக்க முடியாது, புரியுதா? அப்போ அவர் டீச் பண்ணிக்கிருக்காரு, இந்த கிரேட் ஹான் ஹைனாஸ் இதோட மசில்ஸ் ரொம்பவே டாக்ஸிக்கானது, அதை சாப்பிடவே முடியாது. பட் அது விலா எலும்பு இருக்கே, அது சைடில் உள்ள மீட் ரொம்பவே டாக்ஸிக் ஃப்ரீயாக தான் இருக்கும், அதை ஈஸியாக சாப்பிட்லாம். அதை கேட்டதும் இங்கிட்டு ஹீரோ அப்படியே செத்துக்கிடுக்க எல்லாத்தையும் பார்த்துக்கிருக்கான். சே இதெல்லாம் நான் வேற பண்ணணுமா? சரி அதை விடுங்க, அங்கிட்டு பாருங்க சூரியன் வரப்போகுதுன்னு. இங்கிட்டு ஹீரோ அவனும் எல்லா ஃபுட்டையும் கலெக்ட் பண்ணி பேக் மாதிரி வச்சு கட்டிக்கிட்டான். இது ரொம்ப கிரேட்டாக இருக்குது, என்னத்தான் இது தேர்ஸ்டியான ஃபுட்டாகவே இருக்கட்டுமே. நான் என்னோடய நியூ ஸ்கில்லுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் நடக்கிற எல்லா சேண்டுமே ஃப்ரீஸ் ஆகி என்னால் ஈஸியாக ஃப்ரீயாகவும் நடக்க முடியுது. கிராண்ட்பா நீங்கள் ரொம்பவே ஜீவ்லெஸ்ஸாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இப்படி இந்த ஏஜில் கூட ஓவர் பவர்டான பர்சனாக இருக்கீங்களே. அவர் அதை கேட்டதும் ஹீரோ மேலே அவர் அட்டாக் பண்ண வராரு. ஹீரோ அதுலேருந்து தப்பிச்சு அவரை கிண்டல் பண்ணிக்கிருக்கான். விடுவாரா? போட்டாரு சுவாட வச்சு ஒரு போடு, முடிஞ்சு தரையிலே ஹீரோ படுத்துட்டான். இது மாதிரியான வேலைனா என்கிட்ட வச்சுக்காத தம்பி, ஆல்ரெடி நம்மளுக்கு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது. உன்ட்ட இந்த சில்லியான ஸ்கில்லை வச்சுக்கிட்டு என்கிட்ட விளையாட்டு கட்டிக்கிருக்காதுன்னு. இங்கிட்டு ஹீரோ அப்போ கூட தெரிந்தலை அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன நான் ஜோக் பண்ணிக்கிருக்கானா? என் ஸ்கில்லை பார்த்து உங்களுக்கு பொறாமை நினைக்கிறேன், அதுதான். இருந்தாலும் நீ அடிச்சடியில் என் வாய்க்குள்ளெல்லாம் மண்ணு போயிடுச்சியா? உங்களால் எதாவது ஃபீல் பண்ண முடியுதா? ஏதோ மாய்ஸ்டர் எல்லாம் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது.
இங்கிட்டு பார்த்தா டியோடன் அப்படின்ட்டு இருக்காரு. கிராண்ட்பா ஒரே இடத்துல நிற்கிறத பார்த்தா ஒருவேளை இருக்குமோ? அப்போ அவர் சும்மாலாம் இருக்கவே மாட்டார். அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒன்று இருக்கும். போய் பார்த்தா ஓசிஸ் தான் இருக்குது. பாலைவனத்தில் அந்த சோலை மரம் இருக்குமே, அதே தான். ஹீரோ வந்து எட்டி பார்க்குறான். ஆஹா, ஒரு வழியா அது உண்மைதான் போல. நான் ரூமர்ஸில் மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி டெசர்ட்டுக்கு நடுவில் ஒரு ஓசிஸ் இருக்குமா? ஒரு வழியாக ஹீரோவும் அந்த டியோடனும் அந்த பாலைவனத்தில் இருக்க அந்த ஓசிஸை கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதை பார்த்ததும் ஹீரோ குஷியில் கத்திக்கிட்டு இருக்கான். இது உண்மைதான் போல. நான் உண்மையாக நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பாலைவனத்தில் இது மாதிரியான பிளேஸ்லாம் இருக்கும்னு. அவன் அந்த சந்தோஷத்துலேயே தண்ணியை பார்த்தோன்னே உள்ளே சறுக்கிட்டு போயிட்டுருக்கான். நான் ரொம்ப நாளாக வாட்டரை கண்ணில் பார்த்தது கூட இல்லை. பட் இவர் அப்படியே பார்த்துக்கிறாரு. இவன் என்ன பண்ணிக்கிருக்கான்? டேய் நில்றான்னு கத்துறாரு. இவன் ஃபைனலாக தண்ணியை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு குஷியாக வந்து அவன் தலையை அப்படியே தண்ணிக்குள்ள வைக்கிறான். அவன் உண்மையா இது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த டெசர்ட்டில் கிட்டத்தட்ட 50 டிகிரி செல்சியஸ். அதில் என் பாடி எவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு தெரியுமா? இப்போ என் பாடியெல்லாம் ரொம்பவே கூலாக இருக்குது. அப்படி ஹீரோ திங்க் பண்ணி இருக்கும்போதே முன்னாடி ஒரு லைட் மாதிரி வந்துருக்கு. அதை அவன் அப்படியே பார்த்துக்கிருக்கான். என்னது இது? என்ன லைட்? இதை பார்க்க எனக்கு ரொம்பவே வார்மாக இருக்கே. அது மட்டும் இல்லை, இதை பார்த்தா ஏன் எனக்கு தூக்கம் வர மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கிட்டு இருக்கான். அப்போ அவர் கத்திக்கிருக்காரு. டேய் முட்டா பையில என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கிட்டு அவர் கத்திட்டு ஓடியாந்துக்கு இருக்காரு. இது நடக்கக்கூடாதுன்னு. ஹீரோ என்ன நடக்குன்னு கூட தெரியாமல் அப்படியே மயங்கி போன மாதிரி அதையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோ பெரிய மான்ஸ்டர் ஹீரோவை மயக்கி அசால்ட்டாக வாய்க்கில் போகலாமல் வருது. இவர் அவன் சட்டையை பிடிச்சி அப்படியே இங்கிட்டு தூக்கி காப்பாற்றுறாரு. இது ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லை, ஹீரோவை பீஸ் பீஸாக போட்டிருக்கும். ஹீரோ இப்போ தான் சுயநலவுக்கே வர்றான். இவர் வந்தது இல்லாமல் அந்த மான்ஸ்டரை நோக்கி அப்படியே அட்டாக் பண்ண போயிட்டுருக்காரு. அவர் ஸ்வாட் எடுத்து ஒரே ஒரு போடு தான் முடிஞ்சு. ஹீரோ மேலே தண்ணியெல்லாம் தெளித்தோன்னே அவன் அப்படியே ஷாக்கில் பார்த்துக்கிருக்கான். என்னாச்சு? வாவ், நான் இதை முன்னாடி கட்டுக்கதையில் மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு அதிசயம் சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிருக்கான். அவர் அசால்ட்டாக அதை போட்டு தள்ளிட்டு இங்கிட்டு வந்துக்கிருக்காரு. அப்போ டியோடன் சொல்கிறாரு, இதுதான் சாண்ட்மான்னு சொல்லுவாங்க. இது அது தலையில் இருக்க ஒரு லைட் மாதிரி. அதை வச்சு தான் எல்லாரையும் மயக்கி அவனுங்களை எப்போ சாப்பிட்டோம் கூட தெரியாது. அது அவங்க எல்லாருமே அசால்ட்டாக மயக்கி தூக்கத்தில் இருக்கும்போது ஈஸியாக போட்டு தள்ளிடும். முட்டாள், என்ன பண்ணிக்கிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே ஒரே அட்டி. ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிருக்கான். என்ன பண்ண சொன்னால் என்ன பண்ணிக்கிருக்க? உன்னை மடையன்னு சொல்கிறது தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்திக்கிருக்காரு. இடியட், இந்த டெசர்ட்டில் நீ சாகலாம் ஆசைப்பட்டுக்கிருக்கியா யூ பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே அக்கறையில் கத்திக்கிட்டு இருக்காரு. இங்கிட்ட அவன் சொல்கிறான், ஆமாம் அதான் நீ இருக்கிய, அப்புறம் என்னையா? அப்போ அவர் சொல்கிறார், இதோட ஸ்கின். என்னது ஸ்கின்னா? ஆமாம், இந்த சாண்ட்மாங்கிறது ஒரு சீராங் மான்ஸ்டர். அது மட்டும் இல்லை, இதோட பெலி ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப எலாஸ்டிக்காகவும் இருக்கும். இதை வச்சு நம்மளால் ரோப் கூட பண்ண முடியும். இதை மட்டும் பெர்ஃபெக்டாக கட் பண்ணோம், கண்டிப்பாக பண்ண முடியும். அப்போ ஹீரோ சொல்கிறான், எனக்குமே ரோப் தான் தேவைப்படுது. வைத்தியக்காரன், என்ன பண்ணிட்டு என்னடா பண்ணிக்கிருக்கேன்னு வந்து கத்திக்கிருக்காரு. அதை நான் ஏன்டா பண்ணணும்? உனக்கு ரோப் தேவைன்னா நீ தான் கட் பண்ணிக்கணும், புரியுதா? உனக்கு அறிவுன்னு ஒன்று இருந்தா என் பேச்சை கேட்டு இன்னையாவது ஒழுங்காயிரு, புரியுதா? அவர் கத்துல ஹீரோவோட 2 காதுலேருந்து ரத்தம் தெறிக்குது. சரி விடியா கிளவா, இதெல்லாம் சகஜம் தானப்பா. இருந்தாலும் இந்த விஷயம் இப்போ ரொம்பவே மாறிப்போச்சு. அது மட்டும் இல்லைடா, இந்த சாண்ட்மாங்கிறது இதுவுமே ஒரு ஃபிஷ் டைப்பை சேர்ந்ததான். நீ இது வரைக்கும் முன்ன பின்ன ஃபிஷ்ஷை பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவில. உனக்கு நல்ல நேரமோ என்னமோ உன் முன்னாடி கிடக்குப்பாரு. என்னது ஃபிஷ்ஷா? ஆமாம், இப்போ தான் நான் முறையாக ஃபிஷ்ஷை என் கண்ணால் பார்க்குறேன். இருந்தாலும் இந்த ஃபிஷ் ரொம்பவே ஸ்கேரியாக இருக்குது. அவன் கையில் வச்சுருந்த டேகரை வச்சு அது ஸ்கின்னில் அப்படியே குத்துறான். உனக்கு இதுலேருந்து ரோப் எடுக்கணுன்னா ஒழுங்கா கட் பண்ண தெரிஞ்சுக்க. குத்து தெரியாமல் குத்தி செத்து போனதே உயிரோட கொண்டு வந்துடாதான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்காரு. இங்கிட்டு ஹீரோ சொல்கிறான், நிப்பாட்டுங்க, இதெல்லாம் எனக்கு பார்த்துக்க தெரியும். இருந்தாலும் இதோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஹீரோ அவனோட டேகரில் அப்படியே அவனோட சாண்ட் பவரை யூஸ் பண்ணிக்கிருக்கான். ஃபோக்கஸ் பண்ணு, இதை பெர்ஃபெக்டாக மானாவை இன்ஃப்யூஸ் பண்ணான். இதோட கட்டிங் பவரும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சும்மா ஸ்லைஸ் மாதிரி வச்சு போட்டுக்கிருக்கான். அதை வச்சு ஒரு நீடிலையும் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் தச்சுக்கிருக்கான். இருந்தாலும் இது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு
ஹீரோ ஜாலியாக இருக்கான். அங்கிட்டு அவர் சொல்லிக்கிருக்காரு, சரி சரி, இதெல்லாம் ஒரு குப்பை மாதிரி தான்டா இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த டியோடன் சொல்லிக்கிருக்காரு, என்ன இன்னுமா அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க தம்பி, மெட்டீரியலுமே கொஞ்சம் தான்ப்பா இருக்குது, ஒழுங்கா முடி. அப்படியே நைட்டே ஆயிடுச்சு. பார்த்தா ஹீரோ இன்னும் அந்த ட்ரெஸ்ஸை தான் தச்சுக்கிருக்கான். ஒரு வழியா நான் தச்சு முடிச்சேன்னு குஷியை கத்திக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 8 ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டாக இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிருக்கான். அங்கிட்டு அவர் அந்த ஃபிஷ் மான்ஸ்டர்லேருந்து அதோட பித்தப்பை அப்படியே பிச்சு எடுத்துக்கிருக்காரு. ஹீரோ சொல்கிறான், ஒரு வழியா எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கிடச்சிருச்சு. அவர் கூப்பிட்றாரு, ஏ இடியட், என்னாச்சு, நீங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்க? ஏய் அதெல்லாம் கேட்டுக்கு இருக்காத, ஒழுங்கா இதை சாப்பிடுன்னு சொல்கிறாரு. இங்கிட்டு பார்த்தா ஹீரோ ஷாக்கே கேட்குறான், என்னது இதை சாப்பிடவா? இது அந்த சாண்ட் மாஸ்டரோட கால் பிளாடர் தானே? ஆமாம், இது அந்த சாண்ட்மாவோட பித்தப்பை தான். இது ஒரு ரேர் மெடிசன்ரா. இதை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம, அதுவும் 1 கிராம் கூட மிஞ்சக்கூடாது. ஒழுங்கா சீக்கிரம் சாப்பிடு. இங்கிட்டு ஹீரோ கேட்குறான், என்னது இதை சாப்பிடணுமா? இதை பார்க்கவே ஒரு மாதிரி அறிவுறுப்பால் இருக்குது. அவர் சொல்கிறாரு, சாப்பிடாம இருந்தால் செத்துருவியே, பரவாயில்லையா? அப்போ ஹீரோ அவ்வளோ பெரிய இதை வாங்கி கையில் வச்சு பார்த்துக்கிருக்கான். சாப்பிடு சாப்பிடு, இதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக தான்டா இருக்கும், கீழே போட்ட அப்புறம் தெரியும் உனக்கு. ஹீரோ அப்படி குறுகுறுன்னு பார்த்துருக்கான். சரி வேறு வழி இல்லை, இவர் வாயாலே ரேர் மெடிசன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யும். ஃபைன், என்னானாலும் சரி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சும்மா கடந்து சாகிறதுக்கு இதை தின்னுட்டு செத்தாலும் பரவாயில்லன்னு ஹீரோ தின்னுக்கிட்டே இருக்கான். வெல், இதை பார்க்க ஏதோ க்ளவுடை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப அவ்வளோ ஸ்வீட். அது மட்டும் இல்லை, நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி என் வயிறு ஃபுல்லாகவே இல்லை. அப்போ அவர் கூப்பிட்டுருக்காரு, ஏ இடியட், என்ன எல்லாம் முடிஞ்சா? அப்போ இங்கிட்டு பார்த்தா அவர் நெருப்பில் வாட்டி எல்லாம் திண்டுக்கிருக்காரு. பேர்ன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. அதே டைமில் ஹீரோ சைடு பார்த்தா அவன் உடம்புலேருந்து ஒரு மாதிரி மானம் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஹீரோ அவனோட தொண்டையை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான். என்ன இது, என்னோட பாடி எல்லாமே எரிகிற மாதிரி இருக்குது, எப்படி இது இவ்வளோ ஹாட்? நோ, என்னோட பாடியும் சரி என்னோட மானாவும் சரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு பேசக்கர் மேடுக்கு போயிட்டுருக்குன்னு கத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப வலிக்குது. எப்படி என் உடம்புக்குள்ளே ஏதோ சூரியன் வந்து நுழைஞ்ச மாதிரியே இருக்குது, அவ்வளோ ஹேட் ஆகிட்டுருக்குன்னு கத்தி உருண்டுக்கு இருக்கான். இங்கிட்ட அவர் அப்படித்தான்ப்பா இருக்கேன், நீ ஒழுங்காக என்டூர் பண்ணிட்டுடா முட்டா பயலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த வேர்ல்டில் இது மாதிரியான ஓசிஸ் இருக்க தான் செய்யுது. அது ஒவ்வொரு பிளேஸ்க்காக போகவும் செய்யும், வரவும் செய்யும். அது எப்போ மறையும்னு யாருக்குமே தெரியாது, தெரியுமா? அப்படிப்பட்ட சாண்ட்மா அது திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டே இருக்கும். அங்கிட்டு பார்த்தா ஹீரோ கதறிக்கு இருக்கான். ஏ ஓல்டு மேன், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வழியில் ஒருத்தன் துடிச்சிருக்கானே, காப்பாற்றலாம் நினைக்கிறியா? நீ என்னன்னா என்ன காப்பாற்றாமல் சென்டிமெண்ட்லாம் பேசியிருக்கியான்னு ஹீரோவால் முடியல கத்திக்கிட்டு இருக்கான். உடம்பெல்லாம் செவந்து போச்சு, என்னை காப்பாற்றுறான்னு. இங்கிட்டு அவர் பார்த்துக்கிருக்காரு. கதறியா, கதறு கதறு. ஏய் கிளவா, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா தம்பி, முடிஞ்சா ஒழுங்காக தூங்கிக்கப்பான்னு அவர் சொல்கிறாரு. இங்கிட்டு ஹீரோ அப்படியே காலைல கண்ணை முழிச்சு பார்க்குறான். இப்போ நான் எங்கே இருக்கேன் தம்பி, எந்திரிச்சியான்னு சொல்லிட்டு ஃபேஸை கிட்ட கொண்டு வந்து காட்டுறாரு. இவன் பயந்துட்டேன், அத்தாடி அத்தா யாருத்தா இதுன்னு. ஏன் அப்படி ஃபேஸை கொண்டு வந்து கிட்ட காமிக்கிற? நானே பயந்துட்டேன்னு சொல்கிறேன். இங்கிட்ட அவர் கேட்குறாரு, என்ன நல்லா தூங்குனியா முட்டாள்? அதுக்கு அவன் சொல்கிறான், தூங்குனண்ணா, எப்போ மயங்கினேன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். இருந்தாலும் உன் பாடி எப்படி இருக்கு? என் பாடியா? ஆமாம், என் பாடி இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ ரொம்ப ஹேட்டாகவும் இல்லை. ஹீரோ அவனோட பவரை செக் பண்ணி பார்க்குறான். என்னோட பாடி ரொம்பவே இந்த மணல் மாதிரி லைட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னோடய மசில்ஸ் எல்லாம் ரொம்ப களிமண் மாதிரி அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்குள்ளே தூங்கிட்டு இருக்க அந்த மானம் அது ஒரு ரேஞ்சான ஸ்ட்ராங் மாதிரி எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி நான் சடனாக இவ்வளோ ஸ்ட்ராங்கானே, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட பவர் ரிலீஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறான். இங்கிட்ட அவர் சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் காரணம் நீ சாப்பிட்டியே அந்த சாண்ட்மாவோட கால் பிளாடர், அதுதான் காரணம். ஏன்னா இந்த டெசர்ட்டை கிராஸ் பண்ணுற எல்லாருமே தேடிக்கு இருக்க ஒரு ப்ரைஸ்லெஸ்ஸான மெடிசன் இதுதான்டா. நீ சாப்பிட்டியே, அதனால உன்னால் அந்த சன்னோட பவரையும் சரி இந்த சாண்ட்லேயும் அழகாக என்டூர் பண்ணி எங்கே வேணாலும் போக முடியும். கேரவன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மேஜிக் டோனோட இதைத்தான் ஒருத்தானு சொல்லுவாங்க.
இப்போ இதை நீ அக்ரி பண்ணிக்கிறியா? கங்க்ராச்சுலேஷன், நீ உன்னோட உடம்பு அதை நல்லாவே அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஹீரோ கேட்குறான், என்ன சொல்கிறீங்க, ப்ரீசீஸ் ஆனதா? அப்போ ஏன் அப்படிப்பட்ட ஒன்றை எனக்கு கொடுத்தீங்க? ஏன் கொடுத்தனா? ஏன்னா நம்ம 2 பேரில் நீ தாண்டா ரொம்ப வீக்காக இருக்க. உன்னை நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். நீ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கொஞ்சமாவது பெட்டராக இருக்கணும்ல. அதை சாப்பிடாட்டாலுமே நான் இன்னும் யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிருக்கான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, வாயை மூடு, இங்கே வந்து சாப்பிடு. ஏன்னா இந்த மீட்டை முடித்தோடனே நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். அவர் ஃபுல்லாக அதை சாப்பிட்டு முடிச்சானுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வயிறார சாப்பிட்ருக்கேன். அப்போ சரி வா நம்ம போகலாமா? ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஓகே சார்னு சொல்லிட்டு குஷியாக அவருக்கு முன்னாடி முந்திக்கிட்டு போயிட்டுருக்கான். அவன் ரெடி பண்ண ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு. அப்படியே முன்னாடி பார்த்தா மணல் புயல் வந்துக்கிட்டு இருக்கு. பட் ஹீரோ அசால்ட்டாக அந்த மீட்டை சாப்பிட்டுக்கிட்டு அவன் பவரை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். இந்த சான்ஸ்டாம் என்னோடய எபிலிட்டிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இது இருக்கனால நான் ரொம்பவே கூலாகவும் ஃப்ரீஸ் ஆகாமல் நான் வாட்டில் போயிட்டுருக்கேன். பட் இந்த ஓல்டு மேன் நான் ஸ்டாப்பாக எந்த ஒரு பிரேக் இல்லாமல் நடந்து அசால்ட்டாக போயிட்டுருக்காரு. அப்போ அவன் சொல்லிக்கிருக்கான், கிட்டத்தட்ட எவ்வளோ நாளாக அங்கே நடந்துக்கிருக்கோம்னே தெரில, இருந்தாலும் எப்படி? சரி ஓகே. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நான் இவரோட சேர்ந்து 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவர் எங்கே போகிறோன்னு கூட சொல்லலை, எனக்கும் எங்கே போகிறோன்னு கூட தெரில. அப்படி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடிந்து ஒரு எறும்பு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வந்துருக்கு. ஹீரோ அதை கூட கவனிக்காமல் அப்படியே போயிட்டுருக்கான். இந்த ஓல்டு மேன் என்னாச்சு, அவர் எங்கிட்ட தொலைஞ்சு போயிட்டாரா? பார்த்தா அது அட்டாக் பண்ண வரவும் ஹீரோ திரும்பாமல் கூட ஒரு அட்டாக்கை போட்டு விட்டான். என்ன ஒளிஞ்சு வந்து அட்டாக் பண்ணாமல் பார்க்குறியா? ஹீரோ அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறான். என்னது, பரவாயில்லையே, நீ இன்னும் உசுரோட தான் இருக்கியா? சரி சரி. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே, யாரோ இன்னும் என்னை வாட்ச் பண்ணிக்கிருக்க மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மணலில் அவனோட பவரை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்குறான். என்னவா இருக்கும்? பார்த்தா இன்னும் 10-12 எறும்பு மண்ணுக்குள்ளே மறைஞ்சு ஹீரோவே வாட்ச் பண்ணிக்கிருந்துருக்கு. ஓ, இதுதான் ரீசனா? எனக்கு நல்லாவே தெரிஞ்சு. சரி வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட பவரை தரையில் யூஸ் பண்ணுறான். என்னை கொல்ல நினச்சிங்கன்னா இப்போவே வந்துடுங்க. அந்த ஓல்டு மேன் மட்டும் பார்த்தான் உங்களை அசால்ட்டாக போட்டு தெளிவான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட பவர் ரிலீஸ் பண்ணுறான். 10-12 எறும்பு அப்படி சுற்றி வளைச்சிருச்சு. ஹீரோ அப்படியே இருக்கான். ஹீரோ அந்த எறும்பை பார்த்து சொல்லியிருக்கான், குட் குட், நல்லா கவனிச்சிங்க போலையே, சாண்ட் பிளாஸ்டர்னு சொல்லிட்டு அதுகளை பார்த்து அப்படியே அட்டாக் போடுறான். இங்கிட்டு ஹீரோ சொல்கிறான், உண்மையா இந்த டே இந்த மணல் புயலில் ரொம்பவே நாள் நல்லாவே போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னால் எல்லாத்தையும் நல்லாவே பார்க்க முடியுது. ஏ ஓல்டு மேன், எங்கேயா அவ்வளோ சீக்கிரம் போயிட்டுருக்க? ஏ கிராண்ட்பா, ஏன் இப்படி சீப்பாக பண்ணிக்கிட்டு இருக்க? ஒருத்தன் கூட வரானே, கூட்டிகிட்டு போகும் தெரியுமான்னு கத்திக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா அந்த எறும்பெல்லாம் மட்டையே கிடக்கு. ஹீரோ சொல்கிறான், இதனால தான்யா உனக்கு ஒரு சிங்கிள் ஃப்ரெண்டு கூட கிடையாது. இதனால தான் இந்த ஏஜில் கூட நீ இன்னும் சிங்கிளாகவே சுற்றிக்கி தர, புரியுதா? நான் சொல்கிறது கேட்குதான்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கான் அவர்கிட்ட. அப்படி ஹீரோ போயிட்டு இருக்கும்போது அவன் அப்படியே உறைஞ்ச மாதிரி இருக்கான். நோவே, ஆக்சுவலாக நான் சொல்கிறத அவர் கேட்கலன்னு நினைக்கிறேன். இப்போ ஹீரோட அந்த டிடெக்ஷன் ரேஞ்ச் 10 மீட்டர் ரேடியஸ்க்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஹீரோ பார்க்குறான். அது மட்டும் இல்லை, ஹீரோவோட ஸ்கில் அதுக்குமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஏன்னா அவனை அந்த எறும்பு மாஸ்டர் அட்டாக் பண்ண வந்தப்போ கூட அவன் இம்மிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணான். பட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவன் டிடெக்ட் பண்ணது இந்த டெரரான டெசர்ட்டில் ஏதோ மேஜிக்கல் பீஸ்ட் அப்பியர் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. டன் கணக்கில் ஹீரோவை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது எறும்பு. எறும்பு என்னைக்கு தனியாக வந்திருக்கு, கூட்டம் கூட்டமாக வந்து ஹீரோ விரட்டிக்கிட்டு இருக்கு. ஹீரோ பார்க்குறான், டேமிட், இது என்ன இவ்வளோ இருக்குது, இவ்வளோ பெரிய ஆர்மி, இது எங்கேருந்து வருது? ஏய் கிராண்ட்பா, இது எவ்வளோ நம்பர்ஸ்லையா இருக்குது? அங்கே பார்த்தா அவர் அசால்ட்டாக உட்காந்து ஹீரோவோட இதை பார்த்துக்கிருக்காரு. நான் எவ்வளோ நேரமாக கிராண்ட்பான்னு ஒரு சின்ன பையன் கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னன்னா வேடிக்கை பார்த்துக்கிருக்கியான்னு சொல்லிட்டு இங்கிட்டு இதுகளை பார்த்து அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறான், இல்லை கிராண்ட்பா ஆல்ரெடி இதெல்லாம் சென்ஸ் பண்ணியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இந்த கிராண்ட்பா எனக்கு ஏதோ டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஷார்ப்பான நீடில்ஸ் மாதிரி அட்டாக்கை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். நாசமாக போன பூச்சிகளா, உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அதுக்கு நேராக போயிட்டுருக்கான். நீங்கள் 1000 இருந்தாலும் சரி, இல்லை 10,000 பூச்சியாக இருந்தாலும் சரி, பூச்சி என்றைக்குமே பூச்சி தான். என்கிட்ட அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
எத்தனை பேர் வந்தாலும் வாங்க. இங்கிட்டு பார்த்தா ஒன்று ஹீரோவோட தலைக்கே ஒன்று எய்ம் வச்சு கிட்ட வந்துருச்சு. பட் ஹீரோ அதை பிடிச்சி அப்படியே தரையில் அடிக்கிறான். என்ன தைரியம் இருந்தா என்கிட்டே வந்திருப்ப. நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி, உங்களை உயிரோட விடவே மாட்டேன். வா, உள்ளே ஒளிஞ்சிருக்க எல்லாரும் வெளியே வாங்க. நான் இப்படியே எப்போ தான் ஒன்றா ஃபைட் போட்டுக்கிட்டே இருக்குது. பார்த்தா இன்னும் கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டே இருக்கு ஹீரோ கிட்ட. இங்கிட்டு நடக்கிற ஃபைட்டில் மண்ணெல்லாம் பறந்து புகை மூட்டமாக வந்துக்கிருக்கு. அதுலேருந்து ஹீரோ ஒரு ராக் மாதிரி ரெடி பண்ணிட்டு வானத்தில் பறந்துக்கு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறான், இது ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஆண்டோட டனல் பக்கத்துலேயே இருக்கு போல. அது மட்டும் இல்லை, நான் உடனே மேலே எஸ்கேப் ஆகியாகணும். அது மட்டும் இல்லை, இந்த சுச்சுவேஷன் என்னென்னு அப்போ தான் என்னால் நல்லாவே அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஆண்ட் மாஸ்டர் ஒரு காம்பேக்ட் டைப் தான். இதால் மேலே வந்து என்னை அட்டாக் பண்ணவே முடியாதுன்னு ஹீரோ வேற இழுக்கிற மாதிரி இருக்குது. அந்த எறும்பு மான்ஸ்டர் தான் ஒன்று மேலே ஒன்று நின்று வானத்தில் பறந்த ஹீரோட காலை பிடிச்சி அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கு. என்னது பார்த்தா எப்போ ஹீரோக்கு சரியான ஷாக்கு. இல்லை, இப்படி மட்டும் போய் சொல்லிடாதீங்க. இது எப்படி பாசிபிள்? ஹீரோட காலை பிடிச்சி தரையில் ஒரே போடல அவ்வளோதான். ஹீரோட வாயிலேருந்து ரத்தம் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ அப்படியே ரத்தத்தை ஃபுல்லாக வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். கிராண்ட்பான்னு சொல்கிறான். இங்கிட்டு அவர் அப்படியே பார்த்துக்கிருக்காரு. சரி, ஓகே, இந்த ஃபைட்டை நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. இங்கிட்டு ஹீரோட தலைக்கு நிறைய அட்டாக் பண்ண அம்புட்டு வந்துருக்கு. நான் எப்படி ஓனாக சர்வே ஆகிறேன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. இங்கிட்டு அவர் சொல்லிக்கிருக்காரு, இந்த ஸ்பிரிட் இதைத்தான் இந்த முட்டா பாய்கிட்ட எதிர்பார்த்தேன். ஒரு வழியாக அவனோட எபிலிட்டிஸை காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இந்த வேர்ல்டே ஃபுல்லாக இப்போ டெசர்ட்டாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட உலகத்தில் இவனுக்கு பிளெஸ்ஸிங்கான இந்த எபிலிட்டி கிடச்சிருக்கு. யார் கண்டா இந்த உலகமே பொறாமப்படுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இவன் வாழ போகிறான். இது எப்படி முடிஞ்சாலும் சரி, இவனால் அது முடியும். இந்த முட்டா பையலுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில, இவனுக்குள்ளே நிறையவே பொட்டன்ஷியல் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவாக்கனான பீப்புள்ஸ் எல்லாம் அவனுங்க முதல்ல எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கணும், இருக்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஓனாகவே அவனோட ஸ்கில்லை டெவலப் பண்ணித்தான் ஆகணும். இங்கே ஒன்றும் ஃபேக்ட்ரி ஸ்டைலில் எந்த ஒரு பவரும் தானாக கிடைக்க போகிறதில்ல. அதை அவன் மறக்காமல் இருந்தால் சரி. இங்கிட்டு பார்த்தா வெறும் தூசியாக வந்துக்கிட்டு இருக்கு. இவர் ஹீரோ கண்டுக்க கூட இல்லை. அங்கிட்டு ஃபைட்டு தாறுமாறாக போய்கிட்டே இருக்கு. டியோடன் சொல்லிக்கிருக்காரு, இந்த உலகம் எப்படி இதை ஆரம்பிச்சுங்கிறத எல்லாரும் மறந்துட்டாங்க. பட் என்னால் இதை மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 100 வருஷம் முன்னாடி பார்த்தா அவர் அந்த காலத்துலேயே இருந்திருக்காரு. நான் எந்த ஒரு ஹெல்ப்லெஸ்ஸுமே இல்லாமல் இருந்தேன். என் கண்ணு முன்னாடி எத்தனையோ பீப்புள்ஸ் இறந்து போனானுங்க. என்னோடய நெய்பர்ஸ், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஈவன் என்னோடய டாட்டர் கூட என்னால் ஒரு ஆளை கூட ப்ரொடெக்ட் பண்ணவே முடியலை. இந்த வேர்ல்டுலே இருக்க பிக்கஸ்ட் லூசர் யாருன்னா அது என்னத்தான் சொல்லுவானுங்க. ஏன்னா என் கண்ணு முன்னாடி எல்லாமே என் கைவிட்டு போச்சு. பட் இவன் அது மாதிரி கிடையாது. இங்கிட்டு பார்த்தா ஹீரோ வர்ற எல்லா எறும்பு மான்ஸ்டரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். நீ கண்டிப்பாக எல்லாத்தையும் பண்ணுற அளவுக்கு பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. நீ எப்போ உன்னோட முழு ஈடுபாடை கொடுத்து இந்த லைஃப் அண்ட் டெத்தையும் மீறி இந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறியோ, அப்போ அதோட ரிசல்ட். இங்கிட்டு பார்த்தா புது ஸ்கில்லை முன்னாடி வச்சு நிப்பாட்டி வச்சுருக்கான். இவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருப்பான். இங்கிட்டு ஹீரோ பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா காய்ஸ்? நீங்கள் இப்போ சாக போகிறீங்க. இங்கிட்டு மொத்த எறும்பும் அப்படியே பார்த்துக்கிறதுக்கு ஹீரோ சொல்கிறான், இதுதான் அல்ட்ரா ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸ் சாண்ட் மிசில். இது பார்க்க சிம்பிளஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இதோட பவர் என்னன்னு தெரியுமா? ஹீரோ அப்படியே அட்டாக் பண்ண அனுப்புகிறான். இதுக்கு மட்டும் சரியான கிராவிட்டி, வின் பவர் அண்ட் என்னோட எனர்ஜி கம்பைன் மட்டும் ஆச்சு. இந்த வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அயன்மேனோட போஸ்டனை கொடுத்துக்கிருக்கான். இதோட பவர் 10 மடங்கு கிரேட்டராக இருக்கும். என்ன எல்லாம் முடிஞ்சிங்களான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே மொத்த இதையும் அட்டாக் பண்ணிக்கிருக்கான். நான் ஃபைட் போட நான் இன்னும் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கேன். ஈவன் இதில் நீங்கள் என்னை கொல்லன்னு வேற வந்துக்கிறீங்களா? இங்கிட்டு அவர் அப்படியே எக்ஸைட்டடாக இருக்கார். உண்மையாகவே இவனை பார்க்க எனக்கே எக்ஸைட்டடாக இருக்குது. என்ன பண்ணிக்கிருக்கான்? இங்கிட்டு ஹீரோ பார்க்குறான். புகையெல்லாம் போன பிறகு ஒரு எறும்பு கூட இல்லை. இங்கிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக பண்ணிட்டேன். ஏய் கிராண்ட்பா, இதை நீங்கள் பார்த்தீங்களான்னு. அவன் பின்னாடி இருந்து ஒரு எறும்பு
அவன் வயிற்றோடு சேர்த்து அப்படியே பிடிச்சிருச்சு. எப்படி? என்னால் இதோட சிங்கிள் ப்ரெசன்ஸை கூட ஃபீல் பண்ணவே முடியல. அப்போ நோ, இது ஸ்டெல்த் மோடில் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்ததிலே இதுதான் ஹையர் டயர் ஸ்கில்லாக இருக்கும் போல். அது மட்டும் இல்லை, இது கடிச்சனால என் உடம்புல பாய்சன் வேறு ஏறிக்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி என்னோடய மானவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இதோட பாய்சனால் என்னோடய மானா பாயிண்ட்ஸ் எல்லாமே பிளாக் ஆகிக்கிட்டே இருக்குது. என்ன இது மாதிரியே போயிட்டு இருந்தா நான் செத்துருவேன். அது இன்னும் இறுக்கிக்கிட்டே இருக்குது. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் போயிட்டே இருக்குது. இங்கிட்ட அப்படியே கண்ணை முழிச்சா அந்த எறும்போட கூட்டுக்குள்ளே இருக்கான். இது என்ன பிளேஸ்? எனக்கு தெரிஞ்சு அந்த ஆண்டோட நெஸ்ட்டாக தான் இருக்கணும். இங்கிட்டு பார்த்தா அந்த லார்வாஸ் எல்லாம் ஹீரோவை சாப்பிட வந்துக்கிருக்கு. அப்படியே கிட்ட கிட்ட வந்து ஹீரோட கையை அப்படியே கடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு கடி கடிச்சதும் ஹீரோ பார்க்குறான். ஏன் என்னோடய பாடி சுத்தமாக மூவ் ஆகவே மாட்டேங்குது. இந்த ரேட்டில் மட்டும் போனேன் கண்டிப்பாக இது எல்லாம் நான் சாப்பிட்ரும். நோவே, இதோட முடிக்கவே கூடாது. பட் என் கண்ணு முன்னாடி ஏன் என்னோடய லைஃப் வந்து போயிட்டே இருக்குது. இங்கிட்ட அந்த லார்வா எல்லாம் இன்னும் சாப்பிட்றக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோ அசால்ட்டாக ஒரு போட்டு நசுக்கி விட்டான். இங்கிட்டு மற்ற பெரிய ஆண்டெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிருக்கான். ஹீரோ அப்பா கூட என்ன தைரியம் இருந்தால் என்னையே சாப்பிட வந்திருப்பீங்க. இன்னும் ஒரு சிங்கிள் குட் மெமரி கூட என் கண்ணில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் அன்ஃபேர். நான் இந்த இடத்துல சாக விரும்பலை. யூ பாஸ்டர்னு கத்துறான். பார்த்தா ஹீரோட கையில் அந்த ரேங்க் இன்சினியா இன்னொரு மார்க் வேறு அப்பியர் ஆயிடுச்சு. ஹீரோ விடுவானா? அங்கே இருக்க மொத்த சேண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறான். இங்கே இருக்க எறும்பெல்லாம் அப்படியே ஷாக்கில் பார்த்துக்கிருக்கு. அந்த இடம் கம்ப்ளீட்டாக ஒரு ஹோலே கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஹீரோ மறுபடியும் அந்த மிஸ்ஸிலை தூக்கி நிப்பாட்டி வச்சுருக்கான். இப்போ வாங்க இந்த மொத்த நெஸ்ட்டையும் நான் காலி பண்ணுறேன்னு ஹீரோ சொல்லிக்கிருக்கான். இதை பார்த்தா நான் ஒரு கிரேட் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கேன் போல். என்னோட களைப்பு எல்லாம் போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, என்னோடய ஸ்டெமினா என்னோடய மானா கூட ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அப்போ கண்டிப்பாக நான் எவால்வ் ஆகியிருக்கேன். ஹீரோ கையில் பார்த்தா 2 மார்க் அப்பியர் ஆகிருக்கு. இதை நான் எஃப்ராங்கில் இருக்கும்போது கம்பேர் பண்ணால் என்னோடய பவர் அண்ட் மானா கம்ப்ளீட்டாக இப்போ டிஃப்ரெண்ட் லெவலாக இருக்குது. அப்போ முடிச்சிட வேண்டியதான். இங்கிட்டு பார்த்தா அந்த ஹையர் லெவல் மான்ஸ்டர் இங்கேயும் வந்துருச்சு. எனக்கு இப்போ ஒரு சின்ன காயம் கூட இல்லை. அது அப்படியே வந்து மோதினதில் அங்கே இருந்த பாறையே அப்படி நொறுங்கி போச்சு. ஹீரோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. யூ பாஸ்டர், என்ன பண்ணிக்கிருக்க? அது மோதினதில் அந்த கிளிஃபே ஒரு சாண்ட் வால் மாதிரி நொறுங்கி போச்சு. ஹீரோ அப்படி போயிட்டுருக்கும்போது கூட அதை பார்த்து அட்டாக் போட்டுக்கிருக்கான். இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, போய் ஹீரோட அட்டாக் எல்லாமே படுது. பட் சிங்கிள் ஸ்க்ராட்சு கூட இல்லை. என்னாச்சு? சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இல்லையா? ஹீரோ பார்க்குறான். எப்படி இது இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? நான் எவ்வளவோ அட்டாக் பண்ணிட்டேன், இருந்தாலும் அது மேலே சின்ன மார்க் கூட இல்லையேன்னு பார்த்துக்கிருக்கான். பரவாயில்ல, இதோட ஆர்மரை என்னால் பிரேக் பண்ண முடியாதுண்ணா. நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும். ஈவன் அதை பிரேக் பண்ண முடியலண்ணா, அப்போ வேறு வழி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் இருக்க எல்லா சேண்டையும் கட்டுப்படுத்தி அது உடம்பை சுற்றி அப்படியே கவர் பண்ணுறான். இதை நான் விடுறதாவே இல்லை. அப்படியே அதை கிராப் பண்ணி இந்த ஆர்மரை என்னால் ஒரு ஸ்க்ராட்ச் கூட போட முடியலண்ணா, இதை ட்விஸ்ட் பண்ணி மொத்தத்தையும் உடச்சி நான் அதில் ஓட்டையை போடுறேன்னு ஹீரோ கம்ப்ளீட்டாக அதை அப்படியே திருவிட்டு இருக்கான். இது அப்படியே கத்திக்கிட்டு இருக்கு. பார்த்தா அதோட பவர் எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி அட்டாக்கை இங்கிட்டு ஹீரோ பார்த்துக்கிருக்கான் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு. அதுலேருந்து வர்ற வேவ் ஹீரோட காது எல்லாம் அவ்வளோதான் ஃபுல்லாக அவுட் அரசியல் கத்திக்கிட்டு இருக்கான். இது லோ ஃப்ரீக்வன்சி இல்லை, இது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி அட்டாக். இந்த ரேட்டில் இப்படியே போச்சு என்கிட்ட உள்ள எல்லாம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிரும். ஹீரோட காதுலேருந்து ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது கண்டினியூஸாக அந்த அட்டாக்கை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த டேம் பாஸ்டர் இதை நிப்பாட்டாது போல். பட் ஹீரோ அவன் இன்னும் அதை உடம்பை ட்விஸ்ட் பண்ணிக்கிருக்கான். இது எப்படித்தான் இவ்வளோ நேரம் இவ்வளோ ஹைட் பண்ணி இருந்துச்சுன்னு தெரில. ஹீரோட கண்ணு முதற்கொண்டு ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது. இல்லை, இதை நான் இப்படியே விடக்கூடாது. நான் செத்தாலும் பரவாயில்ல, அதை கொல்லாமல் விட மாட்டேன்னு பவரை இன்னும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சே ஆகணும். ஏய், நீ சாகிற வரை விட மாட்டேன்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். இந்த பாஸ்டரை கொல்லாமல் நான் சாகவே மாட்டேன். பார்த்தா ஹீரோட லிமிட் அவ்வளோதான். மானா த்ரெட்டெல்லாம் கட்டான மாதிரி ஒரு ஃபீல். வாட், என்னாச்சு என் பாடிக்கு? ஹீரோட கண்ணுக்காதெல்லாம் ரத்தம் தெறிக்குது. என்னோட லிமிட் ஆல்ரெடி நான் ரீச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு
ஹீரோ அப்படியே மயங்கி கீழே விழுகிறான். இந்த பாடி ரொம்பவே வீக்காக இருக்குது. அப்போ டியோடன் வந்து அப்படியே பிடிக்கிறாரு. ஆமாடா, நீ ரொம்பவே வீக்காக இருக்க. நீ இங்கேயே மட்டும் தூங்குனேன்னு வச்சுக்கவேன், வாய் அப்படியே கோன்ற அளவுக்கு வச்சுக்குப்பேன். யூ இடியட். அவன் பார்க்குறான். கிராண்ட்பா நீங்களா? ஆமாம், நானே தான். எனக்கு தெரிஞ்சு நீ கம்ப்ளீட்டாக யூஸ்லெஸ்ஸாக இல்லைன்னு நினைக்கிறேன்டா. பரவாயில்ல, இந்த குயின் ஆண்ட் இது ஒரு சி லெவல் மான்ஸ்டர். இது உன்னை விட ஸ்ட்ராங்கஸ்டான ஆள். அவர் அதுக்கு முன்னாடியே ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்காப்புல. என்னதான் இருந்தாலும் சரி, நீ டெத்தையே ஃபேஸ் பண்ணிட்டு வந்தப்போ கூட கொஞ்சம் கூட பின் வாங்கவே இல்லை. நீ உயிர் வாழ்கிறதுக்கு தகுதியான ஆள்றா. ஆமாம் ஆமாம். ஹீரோ சொல்கிறான். நீ என்ன சொல்கிறான்னு எனக்கு ஒன்றுமே கேட்கலையா? என்னோட ஏட்ரம் ஆல்ரெடி எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ அவர் சொல்லிக்கிருக்காரு. என்னது, ஏட்ரம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சா? ஹீரோவை அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. கிராண்ட்பா, இப்போ சடனா இப்போ என்னை எங்கே கொண்டு போயிட்டுருக்க? அங்கிட்டு பார்த்தா ஏதோ க்ளோ ஆகிட்டுருக்கு அந்த ஆண்ட் இருந்த சைட்லேருந்து. அவர் அதுக்கிட்ட கொண்டு போய் ஹீரோவை தூக்கி போடுறாரு. என்ன இது ஏதோ பால் மாதிரிலாம் இருக்குது. கிராண்ட்பா இது என்னதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அவர் அங்கே இருக்க பாறையில் எழுதி வச்சுட்டு சொல்கிறாரு. இதுதான் அந்த குயினோட எக். இதுவுமே ஒரு ரேர் மெடிசன்ரா. இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வேறு இருக்கும், சாப்பிட்டு பாருன்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி ஒன்று சாப்பிட்டதுக்கே ஹீரோவுக்கு இந்த அளவுக்கு போவார். இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று அவர் எழுதி வச்சதை பார்த்து ஹீரோ பார்த்துக்கிருக்கான். என்னது, இது மெடிசனா? அவரே இதை சொல்கிறாருன்னா இதை சாப்பிடத்தான் வேணும் போலன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஆண்டோட எக்கை பார்த்துக்கிருக்கான். ஈவன் இது பாசிபிள் தானா? அவர் சொல்லிக்கிருக்காரு. நானே சொல்கிறேண்ணா, தெரிய வேணாமாடா. இருந்தாலும் எப்படி நீ அந்த சாண்ட்மாவோட கேல் பிளாடரை சாப்பிட்ட அதே மாதிரி தான் இதை சாப்பிட்டா நீ சாகக்கூட அதிக வாய்ப்பு இருக்குது. என்ன உன்னால தான் இப்போ கேட்க முடியாது நான் என்ன சொல்கிறேன்னு. ஹீரோ அது கூட கேட்காம அவன் அப்படியே வாயில் போட்டு முழுங்க போகிறான். என்ன இதை சாப்பிட்டா நான் என்ன சாகவா போகிறேன்? இருந்தாலும் இது ஸ்ட்ராபெரியோட டேஸ்ட்டில் வேறு இருக்குன்னு சொன்னார். சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஓல்டு மேன், இது உண்மையாகவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. அவன் சொல்லி முடிக்கிறக்குள்ளே வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் கிராண்ட்பா, பார்த்தா அவன் உடம்புலேருந்து நீடில் மாதிரி பொத்துக்கிட்டு எல்லாம் வெளியே வந்துக்கிருக்கு. ஹீரோ பார்க்குறான். என்னது, என்னோட ஆர்கன்ஸ் எல்லாமே தலைகீழாக வர மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வயிற்றை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். இதை பார்த்தா உண்மையாகவே என் உடம்புல இருக்க எல்லா குடலும் சரி எல்லாமே தலைகீழாக ஆகிற மாதிரிலாம் இருக்குது. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த குயின் ஆண்டோட எக் எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக்கானது. இதை மட்டும் ஒருத்தன் சின்ன அமௌண்ட் ஆஃப் எக்கை மட்டும் சாப்பிட்டாலே அவன் உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் சரி குடலும் சரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக தலைகீழாக ஆயிரும். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, இதை கன்சியூம் பண்ணால் இவன் உடம்புல நீடில் மாதிரி உருவாகி மொத்தத்தையும் ஓட்ட போட்டு எல்லாத்தையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தலையில் ஆக்கிட்டே தான் இருக்கும். பட் இவனுங்க எக்ஸ்ட்ரீம்லி சஃபர் ஆகி சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இங்கிட்டு பார்த்தா ஹீரோ வடி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ எனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு இங்கிட்டு அவர் சொல்லிக்கிருக்காரு. ஏன்டா இந்த அளவுக்கு சவுண்டாக கத்துற? ஏன் ஏற்றம்பும் காலியாயிரும் போலடான்னு. நீ இப்படிப்பட்ட கிரேசியான வேர்டில் சர்வே ஆகணும்னா இதை யூஸ் பண்ணித்தாகணும். இருந்தாலும் இதை நான் எப்படி பழகிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. பூரா வாமிட்டும் எடுத்துட்டான். என்ன இது, என்னோடய லைஃப்பில் நான் எப்படி ஒரு பர்சனை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். கடைசியாக பார்த்தா நான் நம்பினதுக்கு இந்த முட்டாள் தாத்தா என்ன பண்ணிட்டான். ஹீரோ அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். இங்கிட்டு அவர் அந்த வெட்டின பிறகு அந்த தலையை பார்த்துக்கிருக்காரு. அது உடம்புக்குள்ள அப்படியே கையை விட்டு அப்படியே ஒன்று பிரித்து எடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு மேஜிக்கல் ஸ்டோன் தான் இருக்குது. பரவாயில்ல, இது பார்க்க சூப்பராக இருக்குது. மைண்டில் கிடைக்கிறதோட ஒரு பீஸ்டோட மானா ஸ்டோன். இது டிஃப்ரெண்ட்டான லெவலில் இருக்கும். இது கிடைச்சது எனக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். அது மட்டும் இல்லை, இந்த ஆண்ட் இதுவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் இருக்க எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி ஆகணும்னு சொல்லி பார்த்துக்கிருக்காரு. இங்கிட்டு ஹீரோ பார்த்தா, மை ஃப்ரெண்ட், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது. ஹீரோ அப்படியே கிடக்குறான். நீ மட்டும் வீக்காக இருந்த கண்டிப்பாக சாகத்தான் வேணும். இந்த ஃபேக்டரி நீ அக்செப்ட் பண்ணிக்கன்னு ஹீரோ பார்த்துட்டு அங்கேயே போயிட்டுருக்காரு, செத்துட்டான் போலன்னு. அப்படி அவர் போகும்போது, உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு டைமே கிடையாது, சீக்கிரம் எந்திரின்னு இருந்தாலும் ஹீரோ மேலே ஹோப் வச்சுருக்காரு. அப்போ பார்த்தா ஹீரோட்டிருந்து சவுண்டு வருது, டேய் நான் இன்னும் உயிரோட தாண்டா இருக்கேன்னு. ஓ, அப்போ நீ எந்திரிச்சியா? அப்போ நீ அவக்க நைட்டை போலையடா முட்டாள்னு சொல்கிறாரு. பார்த்தா ஹீரோட பவர்
சும்மா காட்டுத்தனமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆனது இல்லாமல் அவரை பார்த்தே அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கான். தம்பி என்னப்பா பண்ணிக்கிருக்க? பொடியன்னு நல்லாவே நிரூபிச்சுக்கிட்டு இருக்க. இப்படி டஸ்டெல்லாம் வச்சு என்ன அட்டாக் பண்ண முடியும்னு நினச்சிக்கு தெரியா? இங்கிட்டு பார்த்தா ஹீரோ செம்ம கோவத்தில் மொத்த பிளாஸ்டரையும் இங்கிட்டு நிப்பாட்டி வச்சுருக்கான். நீ சீரியஸாக தான் சொல்றியா? நான் முட்டாளா? இங்கிட்டு அவருக்கு நேரம் மொத்தமே அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ கண்டினியூஸாக டியோடனை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். எதுக்கு? என்னை எது கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லிக்கிட்டே அட்டாக் பண்ணிக்கிருக்கான். ஏன் இங்கிட்டு ஹீரோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இன்னும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். மேலே அந்த கேவில் இருக்க எல்லாத்தையும் கொண்டு நம்ம டியோடன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தா மேலே நீடில் மாதிரி இருக்க எல்லாத்தையும் அப்படியே அவர் மேலே தூக்கி போட்டுக்கிருக்கான். ஹீரோ பார்க்குறான், ஒரு வழியாக முடிஞ்சா? அப்போ ஹீரோ கேட்குறான், நான் தான் கேட்டுக்கிருக்கேன்ல, எதுக்காக என்னை கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணீங்க? அவர் சொல்கிறாரு, முட்டாள் என்ன பேசிக்க இருக்க? அவருக்கு ஒன்றுமே ஆகலை. அசால்ட்டாக சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு, இந்த குயின் ஆண்டோட எக் இதில் நிறையவே டாக்ஸிக்கான நிறைய விஷயம் இருக்குது. அது உன்னோட பிரெயினை குழப்பிடும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் கூட உன் மூளையை யோசிக்க கூட இல்லையா நீ? என்ன சொல்கிறீங்க? இவருக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆகலையான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஷாக்கில் இருக்கான். அவர் சொல்கிறாரு, உன்னை மடையன்னு சொல்கிறது தப்பே கிடையாதுடா. உன்னை சாகடிக்க நினச்சிருந்தா என் கையாலே கொண்டிருப்பேன். உனக்கு பாய்சன் கொடுத்து கொள்கிற அளவுக்கு நீ அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது. ஹீரோ சொல்கிறான், ஆமாம் இதுவும் நல்ல பாயிண்ட் தான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இந்த குயின் ஆண்டோட எக் உண்மையாகவே ஒரு டெட்லி பாய்சன் தான். உன்னோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுரும். பட் அதர்வைஸாக பார்த்தா இங்கே இருக்கிற எல்லா டாக்ஸினும் சேர்ந்து உன் பாடிஸில் இருக்க இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையுமே வெளியேற்ற இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பொறுத்து இது லீத்தல் பாய்சனாகவும் செயல்படும், இல்லை ஒரு டிவைன் மெடிசனாகவே ஆகுண்டா. இப்போ உன் உடம்புல எவ்வளோ மான கேதராக இருக்குன்னு நல்லாவே செக் பண்ணி பாரு. அது மட்டும் இல்லை, அந்த இம்பியூரிட்டிஸ் போன பிறகு அந்த எம்டியான ஸ்பேஸில் இப்போ மானா ஃபுல்லாக இருக்கும். அதை நீ என்னை அட்டாக் பண்ணும்போது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தெரியுதா? ஹீரோ அப்போ தான் திங்க் பண்ணி பார்க்குறான், ஆமாம் என்னோட மான கெப்பாசிட்டி இப்போ 3 மடங்கு இல்லை 4 மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போ தான் ஹீரோ பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டான். கிராண்ட்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கான். உங்களை சந்தேகப்பட்டுறக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க, நான் இது மாதிரி என் மைண்டை லாஸ் பண்ணவே மாட்டேன், உங்களை சந்தேகப்படவே மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னை முட்டாள்னு தானே சொன்னேன், அதான் இப்படி யோசிச்சிருக்கா போலன்னு அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் என்னை ஹேட் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு கூட என்னால் கேட்கவே முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏன் ஒரு பச்சை குழந்தை மாதிரி ஏன் இன்னும் அழுதுகிட்டே இருக்க? என்னால் உங்களை இப்படி காயப்படுத்த நான் நினைக்கவே இல்லை. அப்போ அந்த கிரேயன் ஸ்வார்ட் அவர்கிட்ட ஏதோ ஒன்று பேசிக்கிருக்கு. அவர் ஓகே ஃப்ரெண்ட், நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அதுக்கிட்டே பேசிக்கிருக்காரு. ஹீரோ பார்க்குறான், என்ன இவர் பண்ணிக்கிருக்காரு? இருந்தாலும் இவ்வளோ பெரிய அட்டாக் பண்ணியும் இவர் அசையாமல் நின்றுக்கிருக்காரு. அப்போ இவர் எவ்வளோ தான் ஸ்ட்ராங்? அவர் ஏதோ ஒன்று திங்க் பண்ணிக்கிருக்காரு. அந்த ஸ்வாட் என்ன சொல்லுச்சுன்னே தெரில. கடுப்பில் கையை முறுக்கிக்கிட்டு, ஆமாம் இவனை உடனே நான் ஸ்ட்ராங்காக ஆக்கியே ஆகணும், இல்லை இவன் மட்டும் யூஸ்லெஸ்ஸாக இருந்தா இவனும் என் கூட சேர்ந்தே செத்துருவான். இது ரொம்ப ஒரு கேம்பிளான விஷயமாக தான் இருக்குது. ஆல்ரைட், நீ நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டா முட்டாள்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கி அப்படியே வச்சுருக்காரு. மறந்துடாத முட்டாளே. இருந்தாலும் ஹீரோ சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்கன்னு. கிராண்ட்பா இப்போ நம்ம எங்கே போகிறோம்? என்னை ஏன் இப்படி தூக்கி வச்சுருக்கீங்க? அவர் சிரிச்சுக்கிட்டு, இல்லை கொஞ்ச நேரத்துக்குள்ளே இந்த நெஸ்ட்டை விட்டு வெளியே போக வேணாமா மேலே கையை காமிச்சுக்கிருக்காரு. அப்போ ஹீரோவுக்கு தெரிஞ்சு வச்சு, இப்படி மட்டும் சொல்லாதீங்க. மேலே பார்த்தா 2 சின்ன அனிமல் ஏதோ ஒன்று போட்டு சாப்பிட்டுக்கிருக்கு. அதே இடத்துல ஒரு பிளாஸ்ட்டு பொத்துக்கிட்டு ஹீரோவும் டீயோடனும் வந்துக்கிருக்காங்க. அந்த 2 அனிமல் பார்த்தா என் சாப்பாடு போச்சுன்னு கதறிக்கிருக்கு. ஹீரோ கத்திக்கிருக்கான், ஏன் இவ்வளோ ஸ்பீடாக ஏன் போயிட்டுருக்கீங்க? அதுக்கு அவர் சொல்கிறாரு, இவ்வளோ ஸ்பீடாக போனால் தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போகலாம். நார்மலான பீப்புள் போகிற மாதிரி போக வேண்டியதானே, ஏன் இப்படி போயிட்டுருக்கீங்க? அதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்படி போனால் தூங்காமல் வைக்காமல் போனாலே கிட்டத்தட்ட 4 நாள் ஆகும். இப்படி போனால் சீக்கிரமே போயிடலாம். இப்படியெல்லாம் வீக்காக இருந்தீன்னா உனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்? என்ன நினைக்கிற? அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், இருந்தாலும் எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்குது, எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க? இங்கிட்டு
ஹீரோ அப்படியே முன்னாடி ஒன்று பார்த்து ஷாக்காக இருக்கான். என்னது இது? டேர்ட்டில் மாதிரி ஒரு மான்ஸ்டர் அப்படியே எனக்கு இருக்கு. இது என்னது இது? இவ்வளோ பெருசாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது நம்மகிட்ட இருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அந்த மேஜிக் பீஸ்ட் அது எவ்வளோ பெரிய சைஸ் தான். இங்கிட்டு அவர் சொல்லிக்கிருக்காரு, இதுதான் பீப்புள்ஸ் எல்லாம் மொபைல் ஃபோட்டோஸாக யூஸ் பண்ணுற ஆர்ச்சலான். என்னது ஆர்ச்சலானா? ஆமாம், இதுவுமே ஒரு டேர்ட்டில் டைப் மேஜிக் பீஸ்ட் தான். இதோட ரேங்க் பி இருக்கலாம். இதோட டிஃபென்ஸ் பவர் கிட்டத்தட்ட ஏ ரேங்க் பவருக்கு மேலே இருக்கும். பீப்புள்ஸ் எல்லாம் இதோட ஷெல்லை மாடிஃபை பண்ணி டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிருக்கானுங்க. என்ன சொல்றீங்க? இவ்வளோ பெரிய கிரேசியான மான்ஸ்டரை ரைட் பண்ணலாமா? ஆமாம், நீ கரெக்டாக தான் சொல்கிற. அவன் அப்படியே ஷாக்காக பார்த்துக்கிருக்கான். இந்த வேர்ல்டில் இன்னும் என்னென்ன அதிசயம் இருக்க போதோ. இங்கிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மான்ஸ்டர் வெளியே இருக்குன்னா இதை ரைட் பண்ணக்கூடிய கேப்பபிள் அவன் ஒருத்தனுக்கு தான் இருக்கணும் சொல்லிட்டு அப்படியே மேலே பார்த்துக்கிருக்காரு. இவனுங்க அந்த மான்ஸ்டருக்கு முன்னாடி வெறும் தூசி மாதிரி தான் இருக்கானுங்க. உன்னோட கண்ணில் மானாவை ஃபோக்கஸ் பண்ணி வாட்ச் பண்ணு, இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு நல்லாவே புரியும். இவனுங்க வந்ததை பார்த்து மேலேருந்து ஒரு ஆள் ஜம்ப் பண்ணி வந்துருக்காரு. கீழே வந்தவர் சொல்கிறாரு, நான் டிஸ்டன்ஸில் பார்க்கவும் எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருந்துச்சு. இங்கிட்டு ஹீரோ இருக்கிறான், யார் இது? டியூடான்னு சொல்கிறாரு. ஏ முட்டாள், கிட்ட போயிடாத. முன்னாடி நிற்கிற தாத்தா கண்ணாடி எல்லாம் போட்டிருக்காரு. அவர் டியோடானை பார்த்து சொல்கிறாரு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல டியோடன்,